இந்த வீடியோல நாம பார்க்க போறது aquaculture part 1 வீடியோ இன் ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் சுவாலஜி. ஸோ aquacultureனா இந்த தண்ணியில வாழக்கூடிய லிவிங் திங்ஸ், அதாவது ஆர்கானிசம்ஸ், தண்ணியில வாழக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் வச்சு கல்ச்சர் பண்றோம் இல்லையா, அதுதான் aquaculture. இந்த aquaculture பல நூற்றாண்டுகளுக்கு முன்னராவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபொனீஷியன்ஸ்னா இந்த சிம்பிள்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாம் இந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, நம்ம தமிழ், இங்கிலீஷ், அது மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆல்ஃபபெட்ஸ் தோன்றதுக்கு முன்னாடியே சில சிம்பிள்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லேயே இந்த aquaculture ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹியூஜ் பொட்டென்ஷியல், அதாவது aquaculture நல்ல டெவலப்மெண்ட் ஆயிருக்கிற ஒரு கண்ட்ரியா இந்தியா இருக்கு. அண்ட் ஃபிஷ் கல்ச்சர் தமிழ்நாடுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதாவது ஃபிஷ் கல்ச்சருக்கு தமிழ்நாடு ஒரு இம்பார்ட்டண்ட்டா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதாவது ஒரு தமிழ்நாடுல ஃபிஷ் கல்ச்சரும் நல்ல டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ aquacultureோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த ஃபார்மிங் ஆஃப் aquatic organisms such as fish, molluscans, crustaceans and aquatic plants. அதாவது இது ஒரு சயின்ஸ். இது எதை டீல் பண்ணுது? aquatic organismsனா என்ன? ஃபிஷ், அதாவது மீன், molluscans, crustaceans, aquatic plantsனா தண்ணியில வாழக்கூடிய பிளான்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸை பற்றி இங்கே நம்ம கல்ச்சர் பண்ணி எப்படி ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ அந்த இப்போ அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர்னா என்னது? பிளான்ஸை நம்ம வளர்க்குறோம், அது அக்ரிகல்ச்சர். அந்த மாதிரி அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஃபார்மிங்னா கல்ச்சர் பண்ணுறது தான் இந்த aquaculture. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன், இந்த மீன் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு சொன்னது என்ன? ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ், ஓகே. நெக்ஸ்ட்டு மொலஸ்கன்ஸ், இது உங்களுக்கு மொலஸ்கன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த க்ரஸ்டீஷியன்ஸில் வேரியஸ் டைப், பிரைன், ஷ்ரிம்ப்பு, அதாவது இறால்னு சொல்லுவாங்க, இந்த நத்தை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே பார்க்கலாம். ஓகே, நண்டு, ப்ரானு, ஓகே, இது எல்லாமே க்ரஸ்டீஷியன்ஸில் இருக்குது. இதையும் நாம் வளர்க்கலாம் aquacultureல. அப்புறமா அக்வாட்டிக் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரல்லா, இந்த மீன் தொட்டியில் வச்சுருப்பாங்க இல்லையா, ஹைட்ரல்லா பிளான்ட், அதை வளர்க்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம கல்ச்சர் பண்ணுறது தான் இது aquatic culture, that is aquaculture. ஸோ இந்த சோர்ஸை வச்சு aquaculture 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன? சலனிட்டி கம்மியாக இருக்கும், உப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். மெயினாக ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்டில் இருக்கிற தண்ணியிலலாம் உப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். அந்த வாட்டர் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃப்ரெஷ் வாட்டர். இங்கே பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ். அதாவது இன்லேண்ட்லன்னா அதாவது சீ வாட்டர் இல்லாமல் நம்ம லேண்டுக்குள்ளே இருக்கிற வாட்டர் பாடிஸை தான் இன்லேண்ட் வாட்டர். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர், கேனல்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், லேக்ஸ், ஃப்ளட் பிளேன், வெட்லேண்ட்ஸ். அதாவது ரிவர் உங்களுக்கு தெரியும், ஆறு. கேனல்ஸ் என்ன? இந்த கால்வாயில் போகிற தண்ணி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ், ஓடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. லேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரி. ஃப்ளட் பிளெயினா, வெட்லேண்ட்ஸ். இப்போ ஃப்ளட் ஆச்சுன்னா அது போகும் இல்லையா, அது எல்லா இடத்துக்குமே போகும். அந்த வெட்லேண்ட்ஸ், ரிசர்வாயர்ஸ், இந்த டேங்க்ஸ் மாதிரி பெரிய பெரிய டேம்ஸ், அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் தான். பாண்ட் உங்களுக்கு தெரியும், குளம். அண்ட் டேங்க்ஸ், ஓகே, டேங்க்ஸ், இது எல்லாமே. அப்புறமா அதர் டெரிலிக்ட் வாட்டர் பாடிஸ், அதாவது கைவிடப்பட்டது, அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏதோ ஒரு டேமேஜால் அதை நம்ம செய்ய விடாமல் இருக்கோம். ஸோ அங்கேயும் தண்ணி தேங்கும் இல்லையா. இப்போ ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஏதோ டேமேஜால் விட்டுட்டாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பள்ளம் மாதிரி இருந்ததுன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் ஆகும்? வாட்டர் ஸ்டோர் ஆகும், மழை பெஞ்சதுன்னா. ஸோ அதுதான் டெரிலிக்டட் வாட்டர் பாடிஸ்னா கைவிடப்பட்ட வாட்டர் பாடிஸ். அப்புறமா பாண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் aquacultureக்காகவே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வாட்டர். அப்புறமா இதோட சலினிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டரோட சலினிட்டி மோஸ்ட்லி நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ pH, அதாவது அசிடிக்காக இருக்கக்கூடாது, நியூட்ரல்னா 7ல் இருக்கணும் pH. அண்ட் சலினிட்டி, உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா பிலோ 0.5 parts per 1000 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் கல்ச்சர்.
ஸோ பிராக்கிஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இது மவுத்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இந்த ரிவரும் கடல் தண்ணியும் கலக்கிற ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிராக்கிஷ் வாட்டர் கல்ச்சர். ஸோ இது பிராக்கிஷ் வாட்டர் கல்ச்சர் இங்கே பார்க்கலாம். பிராக்கிஷ் வாட்டர் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டரில் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத்ஸ், அதாவது எஸ்டுரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிவரோட மவுத்னா என்னன்னு சொன்னேன், கடல்ல ரிவர் வாட்டர் போய், அதாவது ஆறு தண்ணி போய் சேர்றது தான். ஸோ இங்கே பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை மோஸ்ட்லி பேக் வாட்டர்ஸ், ஏன்னா அப்படி தான் இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர்ஸ், அங்கே வந்து கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஏன்னா கடல் தண்ணியும் ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் வாட்டரும் கலக்கிறப்போ கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். மேங்க்ரூவ் ஸ்வாம்ஸ், மேங்க்ரூவ் ஸ்வாம்ஸ்னா சால்ட் வாட்டரில், சால்ட் சாயிலில் வளரக்கூடிய பிளான்ஸை நம்ம மேங்க்ரூவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல மேங்க்ரூவ் ஸ்வாம்ஸ்ன்னு சொல்லலாம். கோஸ்டல் லகூன்ஸும் இருக்கும். ஸோ அந்த கோஸ்டல் லகூன்ஸ், மேங்க்ரூவ் ஸ்வாம்ஸ், பேக் வாட்டர்ஸ், இந்த வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், பிராக்கிஷ் வாட்டர்ன்னு சொல்லலாமா. ஸோ எஸ்டுரி ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பார்த்தோம்னா கேரளா அண்ட் பெங்காலில் அதிகமாக பார்க்கலாம். எஸ்டூரியன்னா அந்த ரிவர் மவுத் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ரிவர் வாட்டர் இந்த இடத்துல நிற்கிது பார்த்தீங்களா, இந்த ரிவர் வாட்டர் வந்து கடல் தண்ணியோட சேருது. ஸோ அந்த எஸ்டூரிஸ் எங்கே நம்ம காமனாக பார்க்கலாம்னா பெங்கால் அண்ட் கேரளாவில் பார்க்கலாம். ஸோ இங்கே கல்ச்சர் பண்ணுறது, அதாவது இங்கே கல்ச்சர் பண்ணுற அந்த வாட்டரோட சலனிட்டி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், கல்ச்சர் பண்ணுற அனிமல்ஸ்க்கு தேவையான வாட்டர் சலனிட்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.5 to 30 parts per 1000. ஸோ அந்த ரேஞ்சில் சலனிட்டி இருந்ததுன்னா இது பிராக்கிஷ் வாட்டர் கல்ச்சர். ஸோ இது வந்து சலனிட்டி ரேஞ்ச் 0.5 to 30 parts per 1000. ஸோ இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மில்க் ஃபிஷ், அதாவது செனாஸ். இது வந்து பால் மீனுன்னு சொல்லுவாங்க. இது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க, பால் மீன். நெக்ஸ்ட்டு சீபாஸ், இந்த மீன் பேர் வந்து சீபாஸ், கொடுவான்னு சொல்லுவாங்க. ஓகே, சீபாஸ்ன்னா என்ன, கொடுவா மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறமா மதவைன்னா கிரே மில்லட், தட் இஸ் கிரே முல்லட். மதவைக்கு என்ன பேர், கிரே முல்லட். அப்புறம் பியர்ல் ஸ்பாட்ஸ், இந்த ஸ்பாட்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, பியர்ல்னா என்னது, முத்து மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மீனுக்கு பேர் வந்து கரி மீன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த மெரைன் ஃபிஷரிஸ். ஸோ இந்த மெரைன் ஃபிஷரிஸ் இது எல்லாமே இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இதில் இருக்கும், சலனிட்டி வந்து அதாவது 0.5 to 30 இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, மெரைன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ், உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற வாட்டரில் வளரக்கூடிய ஃபிஷ்ஷஸ். அந்த ஃபிஷ்ஷஸை நம்ம என்னன்னு சொல்வோம், அக்வா மெரைன் ஃபிஷரிஸ் இல்லைன்னா மெரைன் அக்வா கல்ச்சர்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃபிஷ்ஷிங் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சீ கோஸ்ட், அதாவது கோஸ்டல் அந்த கடல், ஸோ கோஸ்டல் ஏரியா அந்த கரையோர, அதாவது கடலோர இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீ கோஸ்டில் இருக்குது. நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட்டில் 5600 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கோஸ்டல் லைனாக இருக்குது, கோஸ்டல் ஏரியாவாக இருக்குது. அதில் 80% வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ், இந்தியாவில் மெரைன் ஃபிஷ்ஷஸ் வந்து எங்கேருந்து 80% சப்ளை ஆகுதுன்னா வெஸ்ட் கோஸ்ட்டும், 20% வந்து ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து சப்ளை ஆகுது இந்தியாவில். ஸோ இந்த ப்ரீமியர் வெரைட்டிஸ், அதாவது ரொம்ப ஃபேமஸான வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஃபேமஸான இது பார்த்தீங்கன்னா மெக்ரல்ஸ்னா கெளுத்தி மீன், காணாங்கெளுத்தி மீன். ஓகே, காணாங்கெளுத்தி இது நம்ம எல்லாருமே சாப்பிட்ருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சரடின்ஸ், இது மத்தி மீன். நெக்ஸ்ட் இது வந்து ஷார்க், உங்களுக்கு தெரியும், சுறா மீன். அப்புறம் இது கேட்ஃபிஷ், கெளுத்தி மீன். செனோஸ் ஸ்பீஷீஸ் வந்து இது திரும்பவும் பால் மீனுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் மில்க் ஃபிஷ். அண்ட் முகில் செஃபாலஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் இறால் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் அந்த மதவை சொன்னோம் இல்லையா, சாம்பல் மதவை, இறால் கிடையாது, சாம்பல் மதவை. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ், அதாவது இது எல்லாமே இங்கே, அதாவது நம்ம சலனிட்டி எவ்வளோ இருக்கணும், அதாவது சலனிட்டி உப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா 30 to 35%.
அந்த செலனிட்டியில் கல்ச்சர் பண்ணுற அனிமல்ஸை நம்ம என்ன கல்ச்சர்னு சொல்லலாம்? மேரி கல்ச்சர். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடோட கோஸ்டலில் கார்டிலேஜினஸ் அண்ட் போனி ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ மெரைனில் எடிபிள் ஆகிற தமிழ்நாட்டில் கிடைக்கிறது வந்து கார்டிலேஜினஸ் அண்ட் போனி ஃபிஷ்ஷஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸ். இங்கே செலினிட்டி பார்த்தீங்கன்னா 36 to 40 parts per 1000 is called metahaline culture. ஸோ அதாவது 36 to 40 கல்ச்சரில் செலினிட்டி இருந்ததுன்னா அங்கே கல்ச்சர் ஆகிற அனிமல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெட்டாஹேலைன் கல்ச்சர். ஸோ இங்கே நாம் மெட்டாஹேலைனில் என்னென்ன பார்க்கலான்னா பிரைன் ஷ்ரிம்ப், ஆர்டிமியா செலைனா. ஸோ இந்த ஆர்டிமியானியாவை பிரைன் ஷ்ரிம்பன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைன் ஷ்ரிம்பன்னா இது என்ன மீன்? இது வந்து பார்த்தீங்கன்னா இறால் மீன், இறால் மீன்னு சொல்லுவாங்க இதை. அப்புறம் இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிரஸ்டீஷியன், இது ஒரு கிரஸ்டீஷியன். இந்த கிரஸ்டீஷியனுக்கு செலனிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த செலனிட்டி பார்த்தீங்கன்னா அதாவது செலனிட்டி வாட்டரில் அதிகமாக இருக்கணும். அண்ட் அதிகமான ஆஸ்மா ரெகுலேஷன் கெப்பாசிட்டி இந்த பிரைன் ஷ்ரிம்புக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ் கல்ச்சர். ஸோ இந்த ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறதுக்கு, கல்டிவேபிள் பண்ணுறதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கும் சொல்கிறோம் இல்லையா, சில பேருக்கு வந்து இப்போ ஒருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்கிறோம், இந்த பையன் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கல்டிவேபிள் ஃபிஷ்ஷஸ்க்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் ரேட். அதாவது சில ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்துரும், ஷார்ட் பீரியட்லேயே கம்மியான டைம்லேயே கல்ச்சர் ஆகிடும், கல்ச்சர் பண்ணி உற்பத்தியை உருவாக்கிடும். அண்ட் சப்ளிமெண்ட்ரி டயட், அவங்க வந்து நம்ம போடுற ஆர்டிஃபிஷியல் டயட்டை எடுத்துக்குது. ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலேயே கிடைக்கும், அது இல்லாமல் அது ஃபாஸ்ட்டாக வளரணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறோம்? சப்ளிமெண்ட்ரி டயட்டை கொடுக்குறோம், அதை சாப்பிட்டு அது நல்லா வளருது. அண்ட் ஹார்டி enough to resist some common disease. சில இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த பாராசைட் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து நிற்குது. ஸோ டிசீசஸ் வந்து அந்த பாராசைட் ஏதாச்சும் ஒரு நோய் ஃபிஷ்ஷுக்கு வராமல் தடுக்கிற டைப் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாகவும் இருக்குது இந்த கல்டிவேபிள் ஃபிஷ்ஷஸில். நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாலிகல்ச்சர்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா என்ன பாலிகல்ச்சர்னால் எல்லா ஃபிஷ்ஷஸையும் போட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷு வந்து அட்டாக் பண்ணாமல் இந்த ஃபிஷ்ஷோட நண்டு அந்த மாதிரி எது வேணால் வளர வச்சு அது வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி வளரும் இன்னொரு ஃபிஷ். அது பாலிகல்ச்சர்னால் நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அந்த டேங்க்கில் இருக்கும். கிராப் போடலாம், முத்து, அந்த மாதிரி whatever can be used. அதாவது பாலிகல்ச்சர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸை நம்ம யூஸ் பண்ணலாம், அது வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் பாலிகல்ச்சர். ஸோ இங்கே வந்து ஹை கன்வர்ஷன் எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அதோட சைஸை மாற்றி ஸ்ட்ரென்த் அதிகமாக ஏற்படுத்தி அந்த கல்ச்சர் பண்ணுறாங்களே அந்த பர்சனுக்கு என்ன கொடுக்குறாங்க? ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க. இதனால தான் கல்டிவேபிள் ஃபிஷ்ஷஸை இது பண்ணுறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கல்டிவேபிள் ஃபிஷ்ஷஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. இண்டிஜினஸ் ஆர் நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ். ஸோ மேஜர் கிராப்ஸ் கட்லா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது மேஜர் கிராப்ஸ் நம்ம ஊருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கட்லா மீன், அந்த ரொகு, லபியோ ரொகுன்னு சொல்லுவாங்க. இது டேஸ்டியஸ்ட் ஃபிஷ்ஷும் கூட. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது கட்லா கெலாரியஸ் கேட் ஃபிஷ்ஷு, கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது கட்லா மீன், நம்மளுக்கு தெரியும், சாப்பிட்ருக்கோம். அண்ட் மில்க் ஃபிஷ், திரும்பியும் பால் மீன், முல்லட், மதவை. ஓகே, மதவையிலே 2 டைப் இருக்குது, வெண் மதவை, சாம்பல் மதவை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினஸ் நேட்டிவ் ஃபிஷ்ஷன்னா என்ன? நம்ம ஊர்லேயே வளருது. அது வந்து நார்மல் கெண்டை, ஜிலேபி கெண்டை இல்லை, நார்மல், அதாவது நாட்டு கெண்டை அந்த மாதிரி சொல்லுவாங்களே, கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க. கட்லா மீன், ரொகுன்றது லாபியோ, கெலாரியஸ் என்றது வந்து கெளுத்தி மீன். சால்ட் வாட்டரில்
வளரக்கூடியது. அதாவது சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அக்ளமடைஸ் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர். சில சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டரோட சலனிட்டியை ஏற்றுக்கிட்டு ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வளரும். அந்த ஃபிஷ்ஷஸ் என்னென்னா செனோஸ்னா மில்க் ஃபிஷ்ஷு, முல்லட் அதாவது சாம்பல் ஆர் வெண்மை ஃபிஷ்ஷஸ். எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தது தான் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ். அது வந்து காமன் கிராப், ஜிலேபி கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு the major crops, இதை சுற்றி மேஜர் இந்தியாவுக்கு பெஸ்ட் சூட்டட் பார்த்தீங்கன்னா கிராப், கெண்டை மீன் தான் இந்தியாவோட கிளைமேட் கல்ச்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியன் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு, அந்த வாட்டர் சலினிட்டி கண்டிஷன்ஸ்க்கு வந்து கல்ச்சர் பண்ணுற ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராப்ஸ்னா கெண்டை மீன். ஸோ ஃபீட் ஆன் ஜூ பிளாங்டான்ஸ் அண்ட் ஃபைட்டோ பிளாங்டான். இந்த மீன் வந்து ஜூ பிளாங்டான்னா தண்ணியில் வாழற சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து ஜூ பிளாங்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் ஆகிற, ஸோ அதே மாதிரி பிளான்ஸ் வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்கும், தண்ணியில் வாழற பிளான்ஸை, சின்ன சின்ன பிளான்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபைட்டோ பிளாங்டான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சில பிளான்ட் வந்து தண்ணியில் இறந்துரும் இல்லையா, அதாவது அந்த அழிஞ்சிற பிளான்ட் வந்து டீகே ஆகி வீடு, அதுலேருந்து கிடைக்கிற அந்த வீட்ஸு, டெப்ரீஸு, அது அண்ட் அதர் அக்வாட்டிக் பிளான்ஸையும் ஃபுட்டாக எடுத்துக்கும் இந்த மீன். அண்ட் அவங்க டர்பிட்னா கலங்கலான தண்ணி. ஸோ டர்பிட் வாட்டர்லேயும் இந்த ஃபிஷ்ஷஸ் உயிர் வாழும். அண்ட் ஹை டெம்பரேச்சர், கொஞ்சம் லைட்டாக ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் இந்த கல்டிவபிள் ஃபிஷ்ஷஸ், அதாவது மெயினாக கிராப் ஃபிஷ்ஷஸ், நார்மல் அதாவது கெண்டை மீன் உயிர் வாழும். அதனால் அது மட்டும் இல்லை, ஆக்சிஜன் வேரியேஷன், வாட்டரில் ஆக்சிஜன் வேரியேஷன் மாறினாலும் அதை டாலரேட்னா அதை ஏற்றுக்கிட்டு வாழும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். ஸோ ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு, இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து நியூட்ரிஷனும் அதிகம், கெண்டை மீன் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், பெலட்டபிள்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்துருக்கீங்க, கட்லா, முல்லட், காமன் கிராப் சொன்னோம் இல்லையா, கெண்டை மீன், அதுதான் இது. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஃபிஷ் கல்ச்சர். ஸோ ஃபிஷ் கல்ச்சர் பண்ணுறதுக்கு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தடையாக இருக்கும் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், லைட், ரெயின் வாட்டர், ஃப்ளட், வாட்டர் கரண்ட், டர்பிடிட்டி ஆஃப் வாட்டர், pH, ஹார்ட்னஸ், salinity அண்ட் dissolved ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்ட் லெவலில் இருந்தால் தான் ஃபிஷ் கல்ச்சர் நல்லா இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று மாறிச்சுன்னா கூட அப்போ நம்ம அந்த வாட்டரில் இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷன் மாறிச்சுன்னா அப்போ ஃபிஷ் கல்ச்சர் பாதிக்கும். ஏதோ ஒன்று நடந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வரலாம், இல்லை ஃபிஷ் இறந்து போகலாம். ஸோ அது வந்து போட்டவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை தராமல் போகலாம். ஸோ லைட் அண்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை பண்ணுது ஃபிஷ் ப்ரீடிங்கில். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.